ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இருமலுக்கான 5 ரெமெடிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இருமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி நிறையா இருந்தாலும் இருமல் வரும், இல்லைன்னா வறட்டு இருமல் கூட வரும். எதுவாக இருந்தாலுமே கண்டினியூஸாக இருமுறப்போ தொண்டை வலி வரும். ஸோ அந்த பெயினை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த டைமில் ஹாஃப் சிரப் நிறையவே இருக்குது, இல்லை நான் வீட்டிலே அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற ரெமெடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் ஒரு 5 ரெமெடி சொல்கிறேன். இந்த 5 ரெமெடியிலையும் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நம்ம வீட்டு கிச்சன்லேயே கிடைக்கக்கூடிய பொருள் தான். பட் ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரே ஒரு டைம் சாப்பிட்டுட்டு சரியாகலை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம 2 to 3 days அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் தான் அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் காமிக்கிற திங்ஸ் மட்டும்தான் தேவை. இது எல்லாமே ஒரே கஷாயத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், நீங்கள் அதை அந்த ரெமெடி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இலை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது காம்போடு எடுத்து வச்சுக்கோங்க, காம்பும் வேணும். அடுத்து பொரிகடலை, சீரகம், பனங்கற்கண்டு டேஸ்ட்டுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேன் கூட எடுத்துக்கலாம். அடுத்து மிளகு, இஞ்சி, வெண்டைக்காய். ஸோ இதில் 5 ரெமெடி சொல்ல போகிறேன். 1 by 1 சொல்கிறேன். ஒவ்வொரு ரெமெடிக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓமவல்லி காம்பு கஷாயம். ஓமவல்லி காம்பு கஷாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓமவல்லி சிலர் அப்படியே கூட சாப்பிட்டுக்குவாங்க, பனங்கற்கண்டோடையோ இல்லைன்னா சர்க்கரையோட வச்சு கூட சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி சாப்பிடல ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இலையும் காம்பையும் சேர்த்து கூட வேக வச்சு அந்த தண்ணி அப்படியே குடிச்சிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு காரமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த காம்பை மட்டும் தனியாக எடுத்து அந்த காம்பை தண்ணியில் வேக வச்சுட்டு அதை குடிச்சிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 2 டைம். இப்போ நான் சொல்கிற எல்லா ரெமெடியுமே ஒரு நாளைக்கு 2 times நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 days ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஃபஸ்ட்டு ரெமெடி ஓமவல்லி மட்டுமே போதும். ஓமவல்லி காம்பை யூஸ் பண்ணி ஒரு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டே வரணும். அடுத்து செகண்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் மிளகும் பொரிகடலை. ஸோ இப்போ இதில் மிளகுல ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா பொரிகடலையும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து 2ஐயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பனங்கற்கண்டு அதோடு சேர்த்து நல்லா நுணுக்கிட்டு அந்த பொடியை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு பனங்கற்கண்டு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பொரிகடலையும் மிளகையும் பவுடர் பண்ணி அதோட தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இது செகண்ட் ரெமெடி. அடுத்து தேர்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மட்டும் போதும். இப்போ நான் எடுத்துருக்கிறது ரொம்ப எலசான வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் முத்தின வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு அதை சூப் வச்சு, அதாவது வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு பொடி அதெல்லாம் போட்டு நல்லா சூப் வச்சு ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா இருமல் நல்லாவே க்யூர் ஆகும். அடுத்து நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இஞ்சி மட்டும் போதும். இஞ்சி சாறு எடுத்துட்டு அதை தேனோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாதுளம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதுளம்பழத்தை ஜூஸ் எடுத்து அந்த மாதுளம்பழ ஜூஸோட கொஞ்சம் தேனை ஆட் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இருமல் சரியாகும். ஏன்னா மாதுளம்பழம் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாலே இருமல் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்காக இருந்தால் நீங்கள் மாதுளம்பழத்தில் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பெரியவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி சாறு எடுத்து அப்படியே கூட குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட தொண்டை வலி சரியாகும். அடுத்து 5வது கடைசி ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகமும் பனங்கற்கண்டு. சீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க. இல்லை கடையில் உள்ள அந்த சீரகப்பொடி கூட நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து அதோட பனங்கற்கண்டு வச்சு சாப்பிட்றணும். சரியா? நீங்கள் இப்போ நான் மிளகு பொரிகடலை சொன்னேன், அதே மாதிரி சீரகமும் இதுவும் சொன்னேன். இப்போ சீரகத்தையும் இதையும் சேர்க்குறப்போ நீங்கள் இதை பவுடர் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு நைட்டு பால் குடிக்கிறப்போ அதோடு அந்த சீரகப்பொடி போட்டு குடித்தாலும் நல்லது. அதே மாதிரி தான் மிளகு பொரிகடலை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாலோடைய இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எப்படியாவது அதை எடுத்துக்கணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் பாலோட, இல்லை பால் குடிக்க மாட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வார்ம் வாட்டரோட கூட அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இப்படி ரெகுலராக இதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருமல் க்யூர் ஆயிரும். நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரெமெடியில் ஓமவல்லி இலை மட்டும்தான் கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கணும். அடுத்து செகண்ட் பொரிகடலை ப்ளஸ் பெப்பர் பவுடர் 2ஐயும் இடித்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வார்ம் வாட்டர் அப்படின்னா மில்க்கு, இல்லைனா தனியாக கூட அப்படியே கூட ராவாக கூட சாப்பிட்டுக்கலாம். அடுத்து தேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சூப் சொன்னேன். நாலாவது இஞ்சி சாறும்
தேனையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னேன். அடுத்து 5வது வந்து சீரகம், பனங்கற்கண்டு இதை ரெண்டையுமே சீரகத்தை வறுத்துக்கணும். ஸோ இதையுமே வந்து பாலோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். சில இதை ஏதாவது ஒன்றை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இருமல் சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.